இன்னொரு கேள்வி, எத்தனை பேர் நீங்கள் இந்த ராயல் ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்க? மொத கேள்வி அதான். போன வாரம் பேசினதை உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல ஞாபகப்படுத்த விருப்பப்படுகிறேன். எத்தனை பேர் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த கேதரிங், நம்முடைய ராயல் ஃபேமிலியோட கேதரிங்கில் வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷமாக கேட்குறீங்க, சந்தோஷமாக வரவேற்று கொள்ளுறீங்க, சந்தோஷமாக உள்வாங்குறீங்க? இன்னொரு கேள்வி, எத்தனை பேர் நீங்கள் இந்த ராயல் ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்க? மொத கேள்வி அதான். எத்தனை பேர் யூ ஆர் இன் இட், யூ ஆர் நாட் அ விசிட்டர்? இன்றைக்கி நிறைய பேர் வரீங்க, ஒரு விசிட்டர் மாதிரி நடந்துக்கிறீங்க. எல்லா காரியத்திலும் இன்வால்வ் ஆக மாட்டோம், எல்லா காரியத்திலும் நம்முடைய முழு ஈடுபாடு இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வரணும். அங்கே தான் அந்த யூனிட்டி, அந்த ஒத்துமை அங்கே தான் நடக்குது. அந்த ஒத்துமையான காரியம் நடக்கும்பொழுது தான் அந்த வல்லமை வெளிப்படும். யார் மூலமாக? நம்ம மூலமாக தான் வெளிப்பட போகுது. ஹலோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டவர் நம்ம கூட தான் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறாரு. திரியேக குடும்பம் நம்மளோட சேர்ந்து தான் காரியங்களை செய்ய விருப்பப்படுறாங்க. நம்மளை நம்பி தான் அந்த பூமியில் நம்மளை வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார், அவர் நம்ம மூலமாக செய்ய போகிறார். அதான் அவரோட டிசைன், அதான் அவருடைய பிளான், அதான் அவருடைய வரைபடம். புரியுதா? இப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் உங்கள் சொந்த வேலை, அப்படின்னா சொந்த வேலைன்னா தேவையில்லாத வேலையை சொல்கிறேன். படிக்கிறது தேவை, வேலை செய்கிறது தேவை, ஓகே. ஆனால் வேறு ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு பிரிக்கக்கூடியதோ அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகும்போது என்ன ஆகும்? அது பாதிக்கும்.